திருப்பி பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க, மரியே வாழ்க. ஆண்டவருக்குள் பிரியமானவர்களே, பெருந்திரளாக கூடி வந்திருக்கிற உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. இந்த பங்கில், இந்த பகுதியில் பணிபுரிகிற அன்பார்ந்த அருட்தந்தையர்களே, கூடி வந்திருக்கிற அருட்சகோதரிகளே, இந்த பங்கின் பெரியவர்களே, நண்பர்களே, அன்பாய் கூடி வந்திருக்கிற சகோதர சகோதரிகளே, விண்ணரசி தாயின் அன்பு பக்தர்களே, உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். பிரைஸ் தி லார்ட். ஹேப்பி ஃபீஸ்ட். ஹேப்பி ஃபீஸ்ட் ஃபாதர். இது திருநாளின் முதல் நாள். வாழ்த்தோடு நாம் ஆரம்பிப்போம். உங்களை வாழ்த்துவது மிகுந்த மகிழ்ச்சி. என்ன சொல்லி வாழ்த்துவது என்று நான் சிந்தித்துக் கொண்டிருந்தேன். இங்கே இருந்து பார்க்கிற பொழுது ஒரு அழகான வார்த்தை அங்கே போடப்பட்டிருக்கிறது. உங்கள் துக்கம் சந்தோஷமாய், உங்கள் கவலை கண்ணீர் எல்லாம் கர்த்தர் பெரிய காரியங்களை, பிரைஸ் தி லார்ட், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இந்த விண்ணரசி அன்னையின் பரிந்துரை வழியாக, அவளுடைய பராமரிப்பின் வழியாக நீங்கள் நினைத்தது அனைத்தும் நடக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த திருப்பலியை உங்களுக்காக ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஒரு 10 நிமிஷம் யாரும் பேசாதிருங்க. அங்கங்க அப்படியே அமைதியாக உட்காருங்க. நிறைய சவுண்டு கேட்குது. அப்படியே இருங்க. இந்த நாளில், இந்த விண்ணரசி அன்னையின் திருவிழாவில் முதல் நாளில் நாம் எதற்காக வந்திருக்கிறோம்? என்ன பண்ணோம்? கொடியேற்றினோம். கொடியேற்றி இந்த திருவிழாவை கொண்டாடினோம். நான் அங்கிருந்தே ஆரம்பிக்கிறேன். எதற்காக கொடியேற்றுகிறோம்? யாராவது சொல்றீங்களா? உங்களோடு பேசணும்னு நான் இங்கே வந்தேன். எதற்காக கொடியேற்றுகிறோம்? அன்னையின் நவநாளுக்காக கொடி ஏற்றுறோம். அப்புறம் வேற எதுக்காக கொடி ஏற்றுறோம்? கொடி ஏற்றுவது எதற்காக? பிரியமானவர்களே, அது ஒரு அடையாளம். கொடியேற்றம் என்பது பெரியவர் சொன்னது போன்று நவநாளின், திருநாளின் ஒரு அடையாளம். இப்போ நாம் ரோட்லலாம் போனோம்னா, பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்தில் ஒரு சைன் போர்டு இருக்கும். மெதுவாக செல்லவும், இடதுபுறம் திரும்பவும், வலதுபுறம் திரும்பவும் என்று அடையாளங்கள் இருக்கும். சில அடையாளங்கள் பேசும். ஒரு பக்கம் போனீங்கன்னா மெதுவாக போங்க, மெதுவாக செல்லுங்கள் என்று பேசும். சில அடையாளங்கள் பேசாது. பல அடையாளங்கள் எதையோ ஒன்றை குறிக்கும், இல்லையா? அடையாளம் என்பது எதையாவது குறிக்கும். இந்த கொடியேற்றம் எதை குறிக்கிறது? முதலில் கடவுளின் பிரசன்னத்தை குறிக்கிறது. முதலில் இங்கே திருவிழா ஆரம்பித்து விட்டது என்பதை குறிக்கிறது. இந்த நவநாட்களில், இந்த நாளில் இங்கே ஒரு பெரிய திருவிழா இருக்கிறது. இங்கே எவ்வளோ பேர் கூடி வந்திருக்கிறேன். இன்னும் 8 நாட்களில் நிறைய பேர் இங்கே வரப்போகிறார்கள். இந்த திருவிழாவின் ஒரு அடையாளம். இதில் இன்னும் ஒரு மிக முக்கியமான கருத்து இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் திருப்பலியில், நடு பூசையில் குருவானவருக்கும் மக்களுக்கும் இருக்கிற ஒரு உரையாடல். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. என்ன பதில்? இதயங்களை மேலே எழுப்புங்கள். யாருக்கிட்ட எழுப்புனீங்க? ஆண்டவரிடம் எழுப்பியலோ. நான் என்ன சொன்னேன்? இதயங்களை நீங்க என்ன சொன்னீங்க? ஆண்டவரிடத்தில் எழுப்பீர்கள். இதயங்களை ஆண்டவரிடத்தில் எழுப்புவோம். இந்த கொடி, உயர ஏற்றப்பட்டு இருக்கிற இந்த கொடி, இந்த நவ நாட்களில் இங்கே இருக்கிற அனைத்து மக்களின் ஆன்மாக்களும் உயர ஏற்றப்பட வேண்டும். எங்கே ஏற்றப்பட வேண்டும்? உங்கள் ஆன்மாக்கள் ஆண்டவரிடம் எழுப்பப்பட வேண்டும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரிடம் எழுப்பப்பட வேண்டும். ஆண்டவர் எங்கே இருக்கிறார்? எங்க இருக்கிறார்? அன்னை மரியாள் எங்கே இருக்கிறாங்க? உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகம் சென்ற அன்னை மரியாளையும், தன் உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகம் சென்று
தந்தையிடத்தில் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மீதும் நாம் நம் கண்களை பதிய வைத்து இந்த திருநாட்களை கொண்டாட வேண்டும். பிரியமானவர்களே, இந்த கொடி மந்திரிக்கிற பொழுது அந்த இருக்கிற ஜெபம் இதை தான் குறிக்கிறது. இந்த கொடி உயர ஏற்றப்படுவது போல என் மக்களின் ஆன்மாக்கள் உம்மை நோக்கி எழும்புவனவாக. யாரை நோக்கி எழும்ப வேண்டும்? ஆண்டவரை நோக்கி எழ வேண்டும். நம்முடைய உள்ளங்கள், நம்முடைய மனங்கள் ஆண்டவரை நோக்கி உயர வேண்டும். நம்முடைய உள்ளங்கள் ஆண்டவரில் பதியப்பட வேண்டும். என் பிரியமானவர்களே, கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 11ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலே பவுலடிகளார் இப்படியாக சொல்லுகிறார்: நான் கிறிஸ்துவை பின்பற்றி நடப்பது போல நீங்களும் என்னை பின்பற்றி நடங்கள். யாரை பின்பற்றி நடக்க வேண்டும்? பவுலடிகளாரை பின்பற்றி நடங்கள் என்று கொரிந்தியருக்கு அவர் எழுதுகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இதயங்களை மேலே எழுப்புகிற நாம் ஆண்டவர் மீதும் அன்னை மரியாள் மீதும் நமது இதயங்களை பதிய வைக்க வேண்டும். அந்த அன்னையை பின்பற்றி வாழ வேண்டும். இந்த 9 நாட்களும் இருக்கிற 8 நாட்களும் நிறைய பிரசங்கம் கேட்க போறீங்க, நிறைய ஜெபம் கேட்க போறீங்க. எல்லாமே அந்த அன்னையின் மீது நமது உள்ளங்களை பதிய வைத்து, நமது எண்ணங்களை பதிய வைத்து அந்த அன்னையை போல நாம் வாழ வேண்டும். பிரைஸ் தி லார்ட். யாரை போல வாழ வேண்டும்? அன்னையின் முன்மாதிரியை பின்பற்றி அன்னையின் பாதுகாவலை தேடுகிற பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். இந்த முதல் நாளிலே அன்னையிடமிருந்து நாம் எதை கற்றுக்கொள்வது, எதை கற்றுக்கொள்ள வேண்டும்? ஒரே ஒரு கருத்தை மட்டும் நான் உங்களுக்கு பதிய வைத்து விடைபெற ஆசைப்படுகிறேன். இன்றைய நற்செய்தி லூக்கா நற்செய்தி 11ஆம் அதிகாரத்திலே ஒரு சின்ன நற்செய்தியை நாம் வாசித்தோம். எல்லாருக்கும் கேட்டிருக்கும். அது ஒரு கூட்டத்தில் இருந்த ஒரு பெண், இயேசு புதுமை செய்கிறார், அற்புதங்களை செய்கிறார், இயேசு போதிக்கிறார், அழகாக எல்லாவற்றையும் செய்கிறார். உடனே ஒரு பெண் எழுந்து சொல்லுகிறார்: உன்னை பாலூட்டி வளர்த்த தாய், உன்னை கருதாங்கிய தாய் பேறு பெற்றவர் என்று சொல்லுகிறார். யார் பேறு பெற்றவர்கள்? அன்னை மரியாள் பேறு பெற்றவர்கள். அன்னை இயேசுவை கருதாங்கி பாலூட்டி வளர்த்த தாய் பேறு பெற்றவர்கள் என்று சொல்லுகிறார். அதற்கு இயேசு ஒரு பதில் சொல்றாரு, மிக முக்கியமான பதில். இறை வார்த்தையை கேட்டு அதன்படி நடப்பவர்கள் அதனினும் பேறு பெற்றவர்கள். அப்படி என்றால் அன்னை மரியாள் இறை வார்த்தையை கேட்டு அதன்படி நடந்தார்கள். அந்த அன்னையை நாம் ஒவ்வொருவரும் பின்பற்ற வேண்டும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க. அன்னை யாரை பின்பற்றினார்கள்? இறை வார்த்தைக்கு எப்படி செவி கொடுத்தார்கள்? அந்த இறை வார்த்தை எப்படி வாழ்வாக்கினார்கள்? அந்த இறை வார்த்தையை பின்பற்றுகிற பிள்ளைகளாக நாம் எப்படி மாற வேண்டும்? திருத்தூதர்கள் பணியில் பவுலடிகளார் அந்தியோக்கு திருச்சபைக்கு சென்று போதிக்கிற பொழுது அந்த போதனையை கேட்ட மக்கள் மனம் திரும்புகிறார்கள். மனம் திரும்புகிற மக்களுக்கு முதலில் கிறிஸ்துவர்கள் என்று பெயரிடப்பட்டது. யார் என்று பெயரிடப்பட்டது? கிறிஸ்துவர்கள் என்று பெயரிடப்பட்டது. யார் கிறிஸ்துவர்கள்? யாருமா கிறிஸ்துவர்கள்? ஞானஸ்தானம் பெற்றவர்கள் கிறிஸ்துவர்கள். அப்புறம் யார் கிறிஸ்து? ஞானஸ்தானம் பெற்ற போதுமா? புது நன்மை பெறணுமா? அப்புறம் வேற என்ன? கல்யாணம் பார்க்கணுமா? அப்புறம் உறுதி பூசல் வாங்கணும். எல்லா திருவருட்சாலும் சொல்லுங்க வரிசை. பாவசனத்திலாம் செய்வேனாவா? சரி. யார் கிறிஸ்துவர்கள்? திருத்துவர்கள் பணி சொல்லுகிறது, ஆதி கிறிஸ்துவர்கள் இறை வார்த்தையை கேட்பதிலும் அப்பம் பிடுவதிலும் நிலைத்திருந்தார்கள். இறை வேண்டுதலில் அவர்கள் நிலைத்திருந்தார்கள். அதுதான் கிறிஸ்துவனுக்குரிய அடையாளம். கிறிஸ்துவன் என்பவன் கடவுளை அறிந்திருக்க வேண்டும். கிறிஸ்துவன் என்பவன் கடவுளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். கிறிஸ்துவன் என்பவன் கடவுளை நம்ப வேண்டும். கிறிஸ்துவன் கடவுளுக்காய் எதையும் செய்ய வேண்டும், தன் உயிரையுமே கொடுக்க வேண்டும், அவரை அறிவிக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட்.
எல்லாரும் கிறிஸ்துவர்களாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். முதலில் கடவுளை அறிய வேண்டும், கடவுளை நம்ப வேண்டும், கடவுளை ஏற்றுக்கொள்ள வேண்டும், கடவுளுக்காக எதையும் செய்ய வேண்டும், அவரை அறிவிக்க வேண்டும். இதுதான் கிறிஸ்துவத்தின் அடையாளம், கிறிஸ்துவர்களின் அடையாளம், தி எசன்ஸ் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி என்று சொல்வார். பிரியமானவர்களே, இயேசுவை எல்லாரும் அறிந்திருக்கிறோமா? அதுதான் முக்கியமான கேள்வி. இயேசுவை எல்லாரும் அறிய வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? எல்லாருக்கும் இயேசுவை தெரியுமா? இயேசுவை தெரியுமாமா உங்களுக்கெல்லாம்? இயேசு யாரு? யாரு இயேசு? அப்பா. அப்புறம் இந்த பக்கம் இயேசு யாரு? தாத்தாவா? அப்புறம் அந்த பக்கம் இயேசு யார்? ஒரு அம்மா சொல்லிச்சு, எனக்கு இயேசு எங்க மாமா அப்படின்ச்சு. ஏம்மா மாமான்ற? எங்க மாமாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃபாதர், அதனால இயேசு எனக்கு மாமா. நீ எதை வேணா வச்சுக்கோ, மாமா வச்சுக்கோ, அப்பா வச்சுக்கோ, அண்ணனை வச்சுக்கோ, யாராவது. இயேசு என்பவர் யார்? யோவான் நற்செய்தி முதல் அதிகாரம் முதல் வசனம் சொல்லுகிறது, மிக முக்கியமானது. ஆதியிலே வாக்கு இருந்தார், அவ்வாக்கு கடவுளோடு இருந்தார், அந்த வாக்கு கடவுளாயும் இருந்தார். யார் கடவுள்? வாக்கு. வாக்கு மனு உருவானார், நம்மிடையே குடிக்கொண்டார். யோவான் நற்செய்தி முதல் அதிகாரம் 14வது இறை வார்த்தை. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடவுள் வார்த்தையான தேவன் மனு உருவானார். அந்த மனு உருவான தெய்வம்தான் கடவுள். அவரை அறிந்திருக்கிறோமா என்பதுதான் முதலில் நாம் கேட்க வேண்டிய கேள்வி. வார்த்தையான தேவனை அறிந்திருக்கிறோமா? அன்னை மரியாள் வார்த்தையான தேவனை தன் இதயத்திலும் தன் கருவிலும் சுமந்தார்கள். வெறும் கருவில் மட்டும் சுமக்கவில்லை, கருவில் சுமப்பதற்கு முன்பாகவே இதயத்தில் சுமந்தார்கள் என்று அகஸ்தினார் சொல்வார். வார்த்தையான தேவனை இதயத்திலும் கருவிலும் சுமந்த அன்னை மரியாளின் மீது நமது கண்களை பதிய வைப்போம். இறை வார்த்தையை கேட்க வேண்டும். முதல்ல இறை வார்த்தையை நம்ப வேண்டும், இறை வார்த்தையை அறிவிக்க வேண்டும், இறை வார்த்தைக்கு வாழ்வு கொடுக்க வேண்டும். இதுதான் அன்னை இன்று நமக்கு சொல்லுகிற பாடம். என் பிரியமான சகோதரர்களே, லூக்கா நற்செய்தி முதல் அதிகாரம் 26 வருகிற அந்த அனௌன்சியேஷன் சீன்ல கடைசியில அன்னை மரியாள் சொல்லுவார், இதோ உமது அடிமை, சொல்லுங்க, உமது வார்த்தையின்படியே. வார்த்தையை கேட்டார்கள், அதை ஏற்றுக்கொண்டார்கள், அதை உள்வாங்கினார்கள். எனவேதான் எலிசபெத் அம்மாள் சொல்லுவார், லூக்கா நற்செய்தி முதல் அதிகாரம் 45வது வசனத்திலே, ஆண்டவர் சொன்ன வாக்கு நிறைவேறும் என்று விசுவசித்தவர் நீர் பேறு பெற்றவர் என்று சொல்வார். இறை வார்த்தையை இதயத்திலும் உதரத்திலும் தாங்கிய அன்னை மரியாள் யாரை பார்க்க போறாங்க? எலிசபெத் அம்மாளை பார்க்க போறாங்க. எலிசபெத் அம்மாள் சொல்லுகிறார், ஆண்டவர் சொன்னவை நிறைவேறும் என்று விசுவசித்த நீர் பேறு பெற்றவர். உன் வாழ்த்தை என் காதில் கேட்டவுடன் என் வயிற்றில் குழந்தை அக்களிப்பால் துள்ளியது என்று சொல்லுவார். ஏனென்றால் அன்னை மரியாள் பெண்களுள் பேறு பெற்றவராக இருக்கிறார். அந்த பேறு பெற்றது என்பது இறை வார்த்தைக்கு செவிமடுத்து இறை வார்த்தையை உள்வாங்கியதால் தான் பேறு பெற்றவர்களாக மாறினார். தொடர்ந்து அந்த பாடலில் லூக்கா நற்செய்தி முதல் அதிகாரம் 48வது வசனம் என்று நினைக்கிறேன், அன்னை மரியாளே சொல்லுவார், இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பார்கள். என்ன சொல்வாங்க? பேறு பெற்றவர். ஏன்? இறை வார்த்தைக்கு அவர் உருவம் கொடுத்தார், இறை வார்த்தையை வாழ்வாக்கினார், இறை வார்த்தைக்கு வடிவம் கொடுத்தார். என் பிரியமானவர்களே,
பேறு பெற்றவர்களாக மாற வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அதுதான் இன்றைய கேள்வி. நான் விவிலியத்திலிருந்தே உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 21 இருக்கிற வசனங்களை வீட்டிற்கு சென்று நீங்கள் வாசித்து பாருங்கள். 21 23 வரை. என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்பவர்கள் எல்லாம் விண்ணரசில் சேர முடியாது. யார்தான் சேர முடியும்? தந்தையின் விருப்பப்படி நடப்பவர்கள். தந்தையின் விருப்பத்தை எப்படி அறிந்து கொள்வது? விவிலியத்தை படித்தால் தான் அறிந்து கொள்ளும். வார்த்தையை கேட்டால் தான் அறிந்து கொள்ள முடியும். அந்த தொடர்ச்சியாக சொல்லுகிற, ஆண்டவரே நாங்கள் உன் பெயரால் பேய் ஓட்டினோம், உன் பெயரால் நல்ல வல்ல செயல்கள் எல்லாம் செய்தோம், ஆண்டவரே எங்களை சேர்த்துக் கொள்ளுங்கள் சேர்த்துக் கொள்ளுங்கள். அப்போது ஆண்டவர் சொல்வார், நெறி கெட்டவர்களே என்னை விட்டு போங்கள் என்று சொல்வார். என்னை விட்டு போங்கள், நீங்கள் நெறி கெட்டவர்கள் என்று சொல்வார். காரணம், நீங்கள் வார்த்தையை கேட்கவில்லை, தந்தையின் விருப்பப்படி நடக்கவில்லை. தந்தையின் விருப்பப்படி நடப்பவர்கள் தான் விண்ணரசில் சேர்வார்கள். என் பிரியமான சகோதர சகோதரிகளே, அதே மத்தேயு நற்செய்தி 7ஆம் அதிகாரத்திலே தொடர்ந்து வருகிற 24 வருகிற ஒரு 3 வசனங்களை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அங்கே 2 விதமான அடித்தளங்களை பற்றி சொல்லப்படுகிறது. வார்த்தையை கேட்டு அதன்படி நடப்பவர்கள் கற்பாறையின் மீது வீட்டை கட்டிய யாருக்கு ஒப்பாவான்? வைஸ் மேன், அறிவாளிக்கு ஒப்பாவான். வார்த்தையை கேட்டு அதன்படி நடப்பவன் கற்பாறையின் மீது வீட்டை கட்டிய அறிவாளிக்கு ஒப்பாவான். இன்னொருத்தர் இருக்கிறான், அவன் யார் தெரியுமா? சொல்லுங்க. அறிவிலி. அவன் யார்? ஏன் நான் அறிவிலியான் மாறினான்? ஏன் அறிவிலியா மாறினான்? அவனுக்கு புத்தி கொஞ்சம் குறைஞ்சு போச்சா? அதெல்லாம் கிடையாது. வார்த்தையை கேட்டும் அதன்படி நடக்காதவன் மணல் மீது வீட்டை கட்டிய மூடனுக்கு ஒப்பாவான், அறிவிலிக்கு ஒப்பாவான் என்று புதிய மொழிபெயர்ப்பு கூடப்பட்டிருக்கு. நாம் எல்லாம் அறிவாளிகளா இன்னொருத்தரா? நாம் தான் திங்க் பண்ணணும். வார்த்தையை கேட்கிறோமா? முதலில் வார்த்தைக்கு செவி கொடுக்கிறோமா? அடுத்தது வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுகிறோமா? வார்த்தையை நம்புகிறோமா? வார்த்தைக்கு வடிவம் கொடுக்கிறோமா என்பதை சிந்தித்து பாருங்கள். இருக்கிற பெரியவர்களுக்கு எல்லாருக்குமே நான் சொல்லுகிறேன், 40 வருடம் 50 வருடம் 60 வருடம் 70 வருடம் 10 வருடம் 20 வருடம் 30 வருடம் கிறிஸ்துவனாக இருக்கிறோம். எல்லாரும் ஞாயிற்றுக்கிழமை உபவாசிக்க வரோம், வார்த்தையை கேட்கிறோம், பைபிள் படிக்கிறோம். படிக்கிறீங்களா? பைபிள் படிக்கிறோம். அந்த வார்த்தையை நான் எப்படி உள் வாங்குகிறேன்? அந்த வார்த்தையை எப்படி ஏற்றுக்கொள்ளுகிறேன்? அந்த வார்த்தைக்கு நம்பிக்கையோடு நான் செவிகாய்த்து வடிவம் கொடுக்கிறேனா என்பதை சிந்தித்து பார்ப்போம். சாமுவேல் முதல் புத்தகம் சொல்லுகிறது, சாமுவேல் ஆண்டவரை நோக்கி சொல்லுகிறார், ஆண்டவரே பேசும், உன் அடியான் கேட்கிறான். கேட்கிறோமா? ஆண்டவர் பேசிக்கொண்டே இருக்கிறார், நாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறோமா? நமக்கு கேட்கறதுக்கு நிறைய இருக்குது. கையில் செல்போன் இருக்குது, டிவி இருக்குது, பக்கத்து வீட்டில் இருக்கிற அம்மா இருக்கிறாங்க, ஏதேதோ கேட்டுட்டு இருக்கிறோம். அப்படிதானே? ஏதேதோ கேட்டுட்டு இருக்கிறோம். இறைவார்த்தையை கேட்கிறோமா? எல்லாரும் மொபைல் வச்சிருக்கிறோம், அதில் இறைவார்த்தையை யாராவது ஷேர் பண்ணுறோமா? டெய்லி காலையில் எழுந்த உடனே ஒரு மெசேஜ் எடுத்து ஷேர் பண்ணலாம். பாதி பேருக்கு தூக்கம் வர்றதில்லை. அதில் ஒருத்தர் மெசேஜ் அனுப்பிட்டு ஒருத்தர் சொல்லுவார், இந்த மெசேஜ் பிடிச்சா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சா இல்லை, அதுக்கு முன்னாடி கமெண்ட் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சா ஷேர் பண்ணுங்க. அடுத்தவங்களுக்கு பயனுள்ளதாக தெரிஞ்சாதான் ஷேர் பண்ணும். முதல்ல லைக் பண்ணணும், கமெண்ட் பண்ணணும். கமெண்ட்னா என்ன? நீ உன்னதாக்கணும், அது உன்னதாக்கிக்கணும். அது பயனுள்ளதாக தெரிஞ்சிச்சுன்னா அது என்ன பண்ணும்? ஆமாம், மொபைல் மட்டும் பண்ணக்கூடாது, இறைவார்த்தையும் பண்ணணும். அதை முதல்ல லைக் பண்ணுங்க, அதை ஏற்றுக்கொள்ளுங்கள், அதை உங்களது ஆக்குங்கள், நமது ஆக்குங்கள், அதை அடுத்தவர்களுக்கும் கொடுங்கள். முதல்ல சட்டியில் இருந்தால் தான் அகப்பில் வரும். அடுத்தவங்க கொடுக்கணும்னா முதல்ல நம்மக்கிட்ட இருக்கணும் இல்லையா?
நம்மகிட்ட இருந்தாதான் அதை கொடுக்க முடியும். எனவே இறை வார்த்தையை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அதை வாழ்வாக்குங்க, அதை உங்களுடையதாக்குங்கள். அப்போது நீங்கள் பேறு பெற்றவர்கள். யாரு? பேறு பெற்றவர்கள். அன்னை மரியாளின் பேரு அங்கேதான் இருக்கிறது. அன்னை மரியாள் விண்ணக மன்னக அரசியாக விண்ணுக்கு எடுத்து செல்லப்பட்டார், முடிசூட்டப்பட்டார், கடவுளின் தாயானார். ஏதாற்றுக்கும் காரணம் அவர் செய்த அற்புதங்களோ அதிசயங்களோ புண்ணியங்களோ மட்டும் அல்ல, இறை வார்த்தைக்கு செவி கொடுத்து, அந்த வார்த்தைக்கு உரு கொடுத்து, அந்த வார்த்தைக்கு வாழ்வு கொடுத்து, அந்த வார்த்தையை இந்த மண்ணுக்கு கொடுத்து அதை வாழ்வாக்கியதுதான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இறை வார்த்தை நம்மிடம் இருக்கிறது, நற்செய்தி நம்மிடம் இருக்கிறது. அந்த நற்செய்தியாக நாம் மாற வேண்டும். இங்க இருக்கிற எல்லாருமே இந்த மாதிரி மைக் பிடிச்சி நற்செய்தி அறிவிக்க முடியாது. ஆனால் ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் நற்செய்தியாக மாற வேண்டும். 4 நற்செய்தி தான் இருக்குது. என்னென்ன நற்செய்தி? சத்தமா? நான் இன்னொரு நற்செய்தி சொல்றேன். 5வது நற்செய்தி ஆரோக்கிய சாமி எழுதிய நற்செய்தி, அந்தோணி சாமி எழுதிய நற்செய்தி, அற்புத சாமி எழுதிய நற்செய்தி, நான் எழுதிய நற்செய்தி, சௌரியப்ப எழுதிய நற்செய்தியா இருக்கணும். நாம் ஒவ்வொருத்தரும் நற்செய்தியா இருக்கணும். நாம் ஒவ்வொருத்தரும் நற்செய்தி வாழணும். நற்செய்தியை அடுத்தவர்களுக்கு 4 நற்செய்தி மட்டும் வேணாம், இன்னொருத்தர் நற்செய்தி சேர்த்துக்கங்க. எல்லாருமே ஒரு நற்செய்தியாக வாழ வேண்டும், வளர வேண்டும். இறுதியாக மத்தேயு நற்செய்தி 13ஆம் அதிகாரத்தில் ஒரு ஓமை இருக்கிறது. கொஞ்சம் 2-3 வாரத்துக்கு முன்னாடி ஞாயிற்றுக்கிழமை அதை படித்தோம். நான் அதை சொல்லிட்டு நிறைவு செய்துகிறேன். இறை வார்த்தையை கேட்கிறவர்கள் நல்ல நிலமாக இருக்க வேண்டும். என்ன நிலமா இருக்கணும்? வழியோரம் விழுந்த விதை எடுத்துக்கொண்டு போய்விடும். பாறை நிலத்தில் விழுந்த விதை அது முளைக்காது. முட்செடியில் இருந்த விதை முளைத்து வந்தாலும் அது அழித்து விடும். நல்ல நிலத்தில் விழுந்த விதை 30 மடங்கு, 60 மடங்கு, 100 மடங்கு பலன் தரும். நான் நல்ல நிலமாக வாழ்கிறேனா என்பதை சிந்திக்க வேண்டும். இறை வார்த்தை அதில் சக்தி வாய்ந்தது, அதில் எந்த மாற்றமும் இல்லை. எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் 4ஆம் அதிகாரம் 12வது இறை வார்த்தை சொல்லுகிறது, கடவுளுடைய வார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் மிக்கது, இரு பக்கமும் கருக்கு வாய்ந்த எந்த வாளினும் கூர்மையானது, ஆன்மாவையும் தாக்க வல்லது. தன்னிலே இறை வார்த்தை சக்தி வாய்ந்தது. அதற்கு உருவம் கொடுப்பதும் அதை வளர்த்தெடுப்பதும் நம் கையில் தான் இருக்கிறது. நல்ல நிலமாக நாம் ஒவ்வொருவரும் வாழ வேண்டும். அன்பார்ந்த மாறனோடை விண்ணரசி அன்னையின் அன்பு பக்தர்களே, இன்னும் 1 வாரம் இருக்கிறது. நிறைய இறை வார்த்தையை கேட்கப் போகிறீர்கள், நிறைய பிரசங்கத்தை கேட்கப் போகிறீர்கள். உள்வாங்குங்கள். அன்னையின் மீது கண்களை பதிய வையுங்கள். அன்னையை போன்று வாழுங்கள். அன்னை ஒவ்வொருவரையும் தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.